உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நான் எங்கு சென்றாலும் என் அடையாளம் நான் தமிழன் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த அடையாளம் தான் என் பெருமைமிக்க அடையாளமாக இருக்க முடியும். இப்போ இந்த அடையாளத்துக்குள் தமிழ் தேசிய இன மக்கள், தமிழ் இன மக்கள் ஒன்று திரளும் போது தான் வலிமை வரும். இப்போ நீங்கள் சொல்வதை பார்த்தால் பிப்ரவரி 21 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படின்ற ஒரு போர் முழக்கத்தை சீமானவர்கள் அறிவிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூடுது இல்லைங்களா? அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுன்னாரு. எனக்கும் என் தம்பிக்குமான ஒப்பீடு, பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர்கள் எனக்கானவர்கள் அல்ல. போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுபவர்கள் என்னோடு நிற்பார்கள், அவர் எனக்கானவர்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, தன் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார். திராவிடம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் பெரியாருங்கிறாங்க. நாங்கள் தமிழ் தேசியர்கள், என் இன முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருங்கிறோம். தமிழ் 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 தமிழ்னு வேகமாக சொல்லி கொண்டு போனீங்கன்னா அமிழ்து அமிழ்துன்னு ஒலிக்கும். அமிழ் தமிழ் தமிழ் தமிழ்னு வேகமாக சொல்லிக்கொண்டே வந்தீர்கள்ன்றா தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறப்ப, ஏன்னா அது உயிரா, எனக்கு உயிர். இந்த திராவிடர் இந்தியர் இருவரும் எங்கள் தலைவரை தலைவராக ஏற்க மாட்டாங்க. அது பயங்கரவாதி தீவிரவாதின்னு பேசிட்டு இருப்பாங்க. நாங்கள் எங்க தலைவரை உலக பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் ஏற்போம். தன் உயிரை கொடுத்தேனும் என் இனத்திற்கென்று ஒரு தனித்த விடுதலை பெற்ற தாயகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு விலை தலையே ஆனாலும் தர தயாராக இருந்தவன் என் இன வரலாற்றில் ஒரே ஒரு மகன் தான், அது எங்கள் தலைவன் தான். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரையின் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர், அதாவது உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக திகழக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம நேர்காணல் செய்ய இருக்கிறோம். குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா கலங்கரையினுடைய அத்துணை ஆதரவாளர்களினுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பேரன்பும் எங்களுக்கு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் அண்ணா. இயற்கைக்கான மாநாடு நடத்துனீங்க, சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன். அது பாத்தீங்கன்னா நகைப்புடன் பல பேர் பேசினார்கள். இப்போது மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்றீங்க, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்றீங்க. மாநாடு சரிங்கண்ணா, அது என்ன மக்களின் மாநாடு அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே ஒரு கேள்வி இருக்குங்கண்ணா. இல்லை, மாற்றத்தை விரும்புகிற மக்கள். இப்போ எப்படின்னா, பர்னாட் சார் என்ன சொல்கிறாரு, உலகில் பெரும்பாலானவர்கள் உலகம் போகிற போக்கிலேயே தான் போக நினைக்கிறாங்க. யாராவது ஒருவர் தான் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைக்கிறாரு. அப்படி தன் போக்கில் திருப்ப நினைக்கிறவன் தொடக்கத்தில் ரொம்ப விமர்சிக்கப்படுவான், எள்ளி நகையாடப்படுவான், இழிவுபடுத்தப்படுவான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்க எல்லா மாறுதல்களுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைக்கிறவன் தாங்கிறாப்புல. அப்படி இதுவரை இருந்த இந்த நிலத்தில் இருந்த அரசியல், ஆட்சி முறை, இதிலெல்லாம் ஒரு வெறுப்பு இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க, மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எப்படா மாறும்னு ஒரு ஏக்கம் இருக்கும், இதெல்லாம் யார் மாற்றுறதுன்னு இருக்கும். அந்த மாதிரி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இலவச பஸ்ஸு அப்படின்னா அது வேணாம், தரமான பஸ்ஸு கொடு. இலவச மின்சாரம் இல்லை, தடையற்ற மின்சாரம் தான். இப்படி ஒரு என்ற ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் இலவசம்ங்கிறது வேணாம், கல்வி கொடு, கல்விக்கேற்ற வேலை கொடு, வேலைக்கேற்ற சம்பளம் கொடு.
அதை வச்சு நாங்கள் பெருமையோடு வாழ்ந்துக்கிறோம், தன்மானத்தோடு வாழ்ந்துக்கிறோம்னு எண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கான ஒரு மாநாடு தான் இது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்கள், இல்லை இருக்கிறதே அது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஏற்புடையதல்ல. இது அவர்களுக்கான மாநாடு அல்ல. மாற்றத்தை விரும்பும் மக்கள், இந்த கட்சி விட்டால் இந்த கட்சி, இந்த கட்சி விட்டால் இந்த கட்சி, வேறு யார் இருக்கான்னு சொல்கிறது இடத்துல இல்லை ஒரு மாற்று வரணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட மக்களுக்கான மாநாடு தான் இது. அதனால தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் 36 லட்சம் பேர் உங்களுடைய பின்னாடி நிற்கிறார்கள். அவர்கள் இந்த மாநாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு அண்ணன் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, வரணும், அவ்வளோதான். வரணும். ஒரு என்னென்னா, இப்போ நீங்கள் இதுவரை தமிழர்கள் இந்த நிலத்தில் சாதிக்காக கூடியிருக்கிறாங்க, சார்ந்த மதத்துக்காக கூடியிருக்கிறாங்க. கட்சிகள், இப்போ இந்த கட்சி அந்த கட்சி இருக்குது. இப்போ இந்தியர்னு கூடியிருப்பான், திராவிடர்னு கூடியிருப்பான், வணங்குகிற சாமிக்கு கூட கூடியிருப்பான். ஆனால் முதலாக தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக கூடுவது வரலாற்றில் இதுவரை நடந்ததில்லை. இப்போ நடக்க போகுது. இப்போ அது ஒரு வரலாற்றில் பெரிய ஒரு பெரும் முயற்சி தான் அது. எல்லா சாதி மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல, அது இடைவந்த சாதி. அதை தான் எங்கள் தாத்தா பாடுறாப்புல, புரட்சி பாவலர். இடைவந்த சாதி கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறவர். அந்த தாய் தமிழ் தாய் தான். அப்போ அதனால இது இடை வந்தது. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கற்பிக்கிறோம்னா, எப்போது வந்தது இந்த சாதி மதங்கள் நமக்குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது உங்களுக்கு தெரியுது, இடை வந்தது தான். நாங்கள் இந்த மதங்கள் அப்படின்னாலும் பௌத்தம் அது ஒரு 2000 ஆண்டு வச்சுக்கிறோம், 2500 வச்சுக்கிறோம். கிறித்தவம் 2000 வச்சுக்கிறோம். இஸ்லாம் ஒரு 1800 1500 வச்சுக்கிறோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த சமயங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த சாதி குடிவாரி இந்த அடையாளங்கள் இருக்குல்ல. இப்போ இந்த தொழிலை செய்கிறவர் இந்த வேலையை செய்கிறவர், வேளாண்மை செய்கிறவர் வேளாண் குடிமகன், வேளாளர், இப்படி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இந்த குடிகள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் யார் அப்படின்னா, நம்ம 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்ம இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு தான் இருக்குது. ஆனால் அப்போ இருந்தே நாங்கள் தமிழர்கள். உங்களுக்கு புரியுது? இறைவன் எங்கே பிறந்தான்? எங்களில் தான் பிறந்தான். எங்கள் சிவன், எங்கள் முருகனும் எங்கள் சிவனும் எங்கள் மாயவனும் எங்களிலிருந்து தான் பிறந்தார்கள். இப்போ அந்த மாதிரி அவ்வளவு ஒரு தொன்மையான இனம் எனக்கு இது சாதி தான் அடையாளம், மதம் தான் அடையாளம்னு வாழ்கிறது ரொம்ப மடமையாக இருக்குது. அப்படின்னா இப்போ நான் இந்த நிலத்தை விட்டு வெளியில் போகிறேன், வேறு மாநிலத்துக்கு போகிறேன். நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் எந்த அடையாளத்தை சொல்கிறது? இந்த அடையாளத்தை நீங்கள் சொல்லுவீங்க, தமிழன். அவன் சொல்ல நம்ம நான் இந்த சாதின்னு சொல்ல முடியாது. ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இந்து, ஐ ஆம் இஸ்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடார், ஐ ஆம் செட்டியார், ஐ ஆம் வன்னியர், ஐ ஆம் கவுண்டர் அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் அவன் ஏற்க மாட்டான். நீ யாருன்னா எந்த மொழியில் நம்ம பதில் சொல்கிறோங்கிறதா. என் அடையாளம்ங்கிறது என் இன அடையாளம் தான். அது இந்த நிலத்துக்குள்ளேயும் சரி, இந்த இந்திய துணைக்கண்டத்தை தாண்டி வேறு நாட்டுக்கு சென்றாலும் சரி, என்னுடைய அடையாளம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் தான். இப்போ உதாரணமாக ஈழத்தில் எங்களுக்குள்ள சமயங்கள் இருந்தது, மதங்கள் வேறு வேறு சார்ந்திருந்தோம். கிறித்தவம், இஸ்லாம், இந்து அப்படின்னே வச்சுக்கிறோம், இருந்தோம். அங்கே சாதிகளாக இருந்தோம், பல பிரிவுகள் இருக்குதுன்னு. குடிகள் தான். தமிழ் சாதி இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை. பாவேந்தர் சொன்ன மாதிரி தமிழ் சாதிங்கிறது தமிழ் சொல்லு இல்லை, குடி தான் அதுக்கு பேர். சரி, அப்படி குடிகளாக பிளந்து பிரிந்திருந்தாலும் செத்து விழுந்தோம் போரில். நாடாரில் 400 பேர் செத்தார்கள், இஸ்லாமத்தில் ஒரு 500 பேர் செத்தார்கள், 50 பேர் செத்தார்கள், இந்துக்கள் ஒரு 15 பேர் செத்தார்கள், கிறிஸ்தவரில் 20 பேர் செத்தார்கள், அல்லது தேவரில் 10 பேர், அல்லது வன்னியரில் 500 பேர் செத்தார்கள். அப்படி எந்த நாடு ஏடும் பதிவு செய்யலை. தமிழர்கள் செத்தார்கள், தமிழர்கள் மரணித்தார்கள், அப்படி தமிழர்கள் இறந்தார்கள், தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ என்ன எங்களுக்கு சொல்லுது? இப்போ இந்திய கடலுக்குள்ளே நாங்கள் மீன் பிடிக்க போனோம். அங்கே முத்திரையரும் மீன் பிடிக்கிறார், நாடாரும் மீன் பிடிக்கிறார், தேவரும் மீன் பிடிக்கிறார், அந்த பரதவ மக்களும் மீன் பிடிக்கிறாங்க, இஸ்லாமியரும் மீன் பிடிக்கிறார். ஆனால் இறந்து விழுந்தவனை அவன் இந்திய மீனவனும் நம்மளை சொல்கிறதில்ல. இந்த முஸ்லீம் இஸ்லாமிய மீனவர்கள் 2 பேர் இறந்துட்டாங்க,
முத்தரையர் மீனவர்கள் ஒரு 2 பேர் இருந்துட்டாங்க, அப்படி சொல்லலை. தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதிலிருந்து என்ன நமக்கு உணர்த்துது? நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுகிறோங்கிறத காட்டுது. அப்போ அதுதான் என் அடையாளம். அப்போ உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நான் எங்கு சென்றாலும் என் அடையாளம் நான் தமிழன் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த அடையாளம் தான் என் பெருமை மிக்க அடையாளமாக இருக்க முடியும். இப்போ இந்த அடையாளத்துக்குள் தமிழ் தேசிய இன மக்கள், தமிழ் இன மக்கள் ஒன்று திரளும்போது தான் வலிமை வரும். தமிழ் மக்களின் ஒற்றுமையில் தான் வலிமை பிறக்கும். அந்த வலிமை தான் அரசியல் வலிமையாக மாறும். அந்த அரசியல் வலிமை தான் தமிழ் இன மக்களுக்கென்று ஒரு அதிகார வலிமையாக மாறும். இல்லைன்னா என் நிலத்தை நான் ஆளாமல் வேற ஒரு ஆண்டு அந்த அதிகாரத்தின் கீழே நான் வாழ்வது என்பது அடிமை. அதுக்கப்புறம் அது பேசி பயனில்லை. விளங்குதா? அதனால தான் இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம்னு அழைக்கிறோம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்வதை பார்த்தால் பிப்ரவரி 21 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் விசஸ் திராவிடம் அப்படின்ற ஒரு போர் முழக்கத்தை சீமானவர்கள் அறிவிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூடுது இல்லைங்களா? அது இனிமே நாங்கள் அறிவிக்கல, அது அப்போ இருந்தே அறிவிச்சு நடக்குது. நாங்கள் தமிழ், அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். இது நான் சொல்லலை, எனக்கு முன்னாடி என் முன்னோர்கள் வைத்த அரசியல் தான். அது வெளிப்படையாகவே நாம் தமிழர்னு கட்சி வச்சு அரசியல் செய்தவர் தாத்தா சிபாய்த்தனார் அவர்கள். அது பின்னாடி வந்து அவர் கோட்பாடு, கொள்கையில், நோக்கங்கள்லாம் சரியாக இருந்தவொன்னே பின் வந்த பிள்ளைகள் நாங்கள் தொடர்றோம். நாங்கள் தொடர்றோம். அவர் தான் இந்த நிலத்தில் தமிழர்களுக்கென்று தனித்த ஒரு தாயகம் வேணும், விடுதலை பெற்ற தாயகம் வேணும்னு விரும்பிய அரசியல் தலைவர் அவர் தான். அந்த காலகட்டத்தில் இப்போ எங்கள் தாத்தா கலியபெருமலை வந்தாங்க, எங்கள் அண்ணன் தமிழரசன் வந்தாங்க. அவங்க வெவ்வேறு பாதைகளை தேர்வு செஞ்சாங்க. இவர் அறிவாயுதமேந்திய அரசியல் பாதையில் வந்தாப்புல, எங்கள் அண்ணன் வந்து இன்னொரு தாய் நிலத்தில் வேறு பாதையை தேர்வு செய்தார். ஏன்னா அந்த இது அவருக்கு திணிக்கப்பட்டது. அவன் அங்கே வந்து எங்களுக்கு அடிமைப்படுத்தியவர்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை பெற்றில்லை, ஆயுத வலிமையை வச்சு அடிமைப்படுத்தினால அப்போ அந்த ஆயுதத்தை எதிர்த்து அதே ஆயுதத்தை வச்சு தான் விடுதலை பெற முடியுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால அந்த அரசியல் வேறு. இப்போ அரசியல் என்பது ஆயுதமேந்திய கிளர்ச்சியாக தான் இருக்குன்னு. அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். எங்கள் அண்ணன் செஞ்சது ரத்தம் சிந்த அரசியல், அவர் பிள்ளைகள் நாங்கள் செய்கிறது ரத்தம் சிந்தாத போர். அது நிலம் வேற, களம் வேற, காலம் வேற, நோக்கம் ஒன்று தான், இனத்தின் விடுதலை. இப்போ அந்த அடிப்படையில் இது எங்கள் முன்னோர்கள் செய்தது, அதன் தொடர்ச்சி. அப்போவே வந்துருச்சு. எங்கள் தாத்தா வந்து சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுன்னாரு. அன்னைக்கே தொடங்கிருச்சு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சிங்கம் யாரு, சிறுநரி கூட்டம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அது இன்னைக்கு இல்லை, அது போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அது தொடருது. இப்போ கண்டிப்பாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் அரசியல் அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களை நோக்கி ஒரு மாநாடு நடத்துகிறார். இன்னொரு பக்கம் திரை கவர்ச்சி என்ற ஒரு புதிய ஒரு தேர்தலை நோக்கி பயணிப்பதற்காக ஒரு தலைவர் என்ட்ராயிருக்கார் இல்லைங்களா? இதன் மூலமாக இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் உங்களுக்கு இடையூறு வராதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு இல்லையா? இப்போ மாற்றத்தை விரும்பும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இன்னும் நான் தெளிவுபடுத்தணும். இப்போ ஒருவர் வந்து குடும்ப தலைவிக்கு 1000ன்னு சொல்லுது ஒரு கட்சி, இன்னொரு கட்சி வந்து 2000ன்னு சொல்லுது. நம்ம கட்சி என்ன கேட்குது? இதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீங்கன்னு கேட்குது. எங்கள் அம்மா 1000 கொடுங்கன்னு கேட்கல, 1000 பத்தலை, இன்னும் 2000 கொடுங்கன்னு கேட்கல. இப்போ எது கொடுக்குறீங்க? ஆனால் என்னை படிப்பிக்கிற என் பிள்ளைகளை படிப்பிக்கிற ஆசிரியர் எனக்கு உரிய ஊதியம் கொடுன்னு கேட்குறாரு. சம வேலை வாங்குகிற சம சம்பளம் கொடு, பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் கொடு, பணி தேர்வு செய்து அது தேர்ச்சி பெற்றவன் எனக்கு பணி வாய்ப்பு கொடு, பணி நியமனம் தான் அப்படின்னு போராடிட்டு இருக்கான். இது முக்கியமாக அரசு உயிர்காக்கும் மருத்துவர்கள் எனக்கு உரிய ஊதியந்தா, பத்தலை, எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு வீதியில் நின்று போராடுறான். செவிலிய பெண்கள், சேவை செய்கிற செவிலிய பெண்கள் இருக்காங்கல்ல, செவிலி தாய்கள், அவங்க வீதியில் நிற்கிறாங்க. நர்ஸ், அவங்கள நீங்கள் கவனிக்கலை. விளைய வச்ச நெல்லை நீ கொள்முதல் செய்யாமல் வீதியில் போட்டு முளைக்கி விட்டுட்டேன்னு விவசாயி வீதியில் நின்று வேர்வை சிந்தனமே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் கவனிக்கலை. ஆனால் இதில் இப்போ இந்த 1000 கொடுக்குறீங்க, இதுக்கு 9000 கோடிக்கு மேலே போகுது.
இதில் பல ஆயிரம் கோடிக்கு மேலே போகுது. மொத்தமாக இந்த மாதிரி கொடுக்கறதுலேயே ஆண்டுக்கு 12,000 கோடி போகுது. இப்போ இந்த பணத்தை எங்கிருந்து எடுப்பீங்க? இப்போ இந்த மாற்றுங்கிறது எது வருது? இது ரெண்டு, இது ஒன்று இந்த ஒரு கட்சி இது இப்படி சொல்லும், ஒரு கட்சி இப்படி சொல்லும். ஒரு கட்சி பெண்களுக்கு இலவச பஸ்ஸுங்கிறோம், ஒரு கட்சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசங்கும். இப்போ இந்த கட்சி ஒன்று கேட்குது, நாம் தமிழர்னு ஒரு கட்சி கேட்குது, இந்த ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்ப, இந்த நடத்துனருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்ப, இந்த பேருந்துக்கு எரிபொருளை எந்த காசில் நிரப்புவ, இந்த சீரமைக்கிற பணி இங்கே செய்வ, புதிய பேருந்தில் யார் காசில் வாங்குவ, இலவசம் நீ இலவசம்னே இந்த நாடங்களும் பேருந்தை ஓட்டினா ஏற்கனவே 1,00,000 கோடி இந்த போக்குவரத்து துறை கடன் இருக்குது. இதில் மொத்தமாகவே இதை மூழ்கடிச்சின்னு இந்த இலவசமாக ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது எங்கே கொண்டு நிறுத்துவாயின்னு ஒரு கேள்வியை கேட்குது. உங்களுக்கு புரியுதா? நாங்கள் என்ன சொல்கிறோம், பஸ்ஸை பேருந்தாக நடத்து, நாங்கள் ஒரு நியாயமான கட்டணத்தை ஒரு அளவான கட்டணத்தை நாங்கள் கட்டுறோம். ஏன்னா இலவசம் என்றால் எதுவும் பொறுப்பற்று போகும். இப்போ தங்கச்சி நான் மின்சார இலவசம்னு உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தேவையில்லைன்னா அந்த சரியாக நீங்கள் வீட்டை விட்டு போகும்போது இந்த விளக்கு அணைப்பியலாம், தேவையில்லைன்னா அந்த குளிர்விட்டி அணைப்பியலாம், தேவையில்லைன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், மின்விசிறி அணைப்பியலாம். மின்சாரம் இலவசம்னா தொலைக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும், மின்விசிறி போய்கிட்டு இருக்கும், உங்களுக்கு குளிர்விட்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதை பற்றி ஏன்னா அது இலவசம். அப்போ எது ஒன்றுமே இலவசம் போது பொறுப்பற்று போயிடும். நீங்கள் காசு கொடுத்து சாப்பிடும்போது அது தேவையானதே நீங்கள் சொல்லி ஒப்பந்தம் பண்ணி வாங்கி வர வச்சு சாப்பிடுவீங்க. இலவசமாக சாப்பாடுனா நீங்கள் இலையில் எவ்வளோ மிச்சம் வைப்பீங்க, எவ்வளோ கூட்டை ஒதுக்கி வைப்பீங்க, எவ்வளோ பொரியல் வைப்பீங்க, இதை இன்னொருத்தர் சாப்பாடுறத அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடை நீங்கள் வீணடித்து கீழே போட்டு போயிடுவீங்க. அப்போ இந்த இலவசம்னு நீங்கள் கொடுக்கறதை ஒரு நாடு இதை ஒரு நிர்வாகம்னு சொல்லிச்சுன்னா அதை எப்படி அறிவு சமூகம் ஏற்கும்? இப்போ கேள்வி எழுப்புறேன் பற்றியெல்லாம், இதுதான் மாற்று. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ 1000 கொடுக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் வருமானம் 30 ரூபாய் ஆகுது, நீ 2000 கொடுக்கும்போது ஒரு நாள் வருமானம் 60 ரூபாய் ஆகுது. நான் 300 ரூபா 400 ரூபா வீட்டில் இருந்தபடியே அங்கங்கே அவங்க வாழ்விடங்களே என் தாய் தங்கையர் 1000 இல்லை, மாதம் 10,000 12,000 சம்பாரித்து கொள்வதற்கு நான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன்றேன். அது நிரந்தர தீர்வுன்றேன். இந்த கையேந்திர இழிநிலையில் தன்மானத்தோடு பெருமையோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்வுங்கிறோம். இப்போ இதில் மாறுதா? கண்டிப்பாக. தரமான பேருந்து நியாயமான கட்டணம், உங்களுக்கு புரியுதா? அப்போது ஏற்கனவே 1,00,000 கோடி கடன் இருக்குது. இப்படி ஒவ்வொரு துறையும் கடனாக போய் 10,00,000 கோடி கடன் இருக்குது. வட்டியே 1,00,000 கோடி கட்டுனா 1,00,000 கோடி வட்டியே கட்டுறோம், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வட்டி கட்டுற காசுக்கே நம்ம மக்களை நல்லா வாழ வச்சிடலாம், அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ. அதனால இது அந்த எண்ணத்தில் அங்கே இதெல்லாம் மாறணும்னு என் மக்கள் நினைப்பாங்க. அந்த எண்ணம் கொண்ட மாற்று சிந்தனை மாறணும்னு சிந்தனை கொண்ட மக்களுக்கான மாநாடு தான் இதை நடத்துகிறோம். இதில் நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ ஒரு என் தம்பி விஜய் வர்றாரு அப்படின்னா இந்த அரசியல் ரெண்டையும் நீங்கள் இப்படி பார்க்கணும். எப்போவுமே ஒன்று, திரை கவர்ச்சி அரசியல் போக போக அப்படியே மங்கிரும். திரை கவர்ச்சி அரசியல் மங்கும், இன எழுச்சி அரசியல் எப்போவுமே பொங்கும். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் என் மொழி அழிஞ்சிருச்சு, அந்த மொழி மீட்கப்படணும். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழ் வாழ்ந்தாதான் தமிழன். இப்போ தமிழ் வாழணும். இது தமிழ் வாழலைன்னா நான் சும்மா யாரோ உட்காந்து போகிற போக்கில் இப்போ நீங்கள் பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து உருவான உருது, பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து உருவான மொழி இந்தி, அப்படி கிடையாது. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து உருவான இந்த தென் மாநில மொழிகள் அப்படி கிடையாது. இது இறைவனால், எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. எங்கள் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அவனுக்கு மந்திரம் என்ன? நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தமிழே மந்திரம்டா, வேற என்னடா மந்திரம் தேடுறாய்ங்கிறான். உங்களுக்கு எங்கள் இறை முருகன் பேசிய தமிழ், எங்கள் மாயோன் பேசிய தமிழ். ஏன்னா நீங்கள் எங்கள் சிவனுக்கு பாடிய அத்தனை நாயன்மார்களும் தமிழில் பாடியிருக்கா. ஆண்டாளுக்கு பாடிய பாசுரங்கள் எல்லாம் தமிழ் பாசுரங்கள். உங்களுக்கு ஆண்டாள் பாசுனது, பெருமாளுக்கு பாடிய பாசுரங்கள், ஆண்டாள் பாடிய பாசுரங்கள் எல்லாம் தமிழ். அப்படிங்கும்போது ஒரு இறைவன் பேசிய மொழி, இந்த மொழி ஆதி மொழி, ஒரு தொன்ம மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் சந்தம் யாப்பு தொடை அசை சீர் என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி. அப்போ எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி. மற்ற மொழிகளெல்லாம் புறமொழி துணை தேவைப்படும், எம்மொழி கிடையாது. இப்போ ஆங்கிலம் இருக்குன்னா 20 விழுக்காடு சொற்கள் அதில் நாங்கள் கொடுத்தது,
அது 20 விழுக்காடு. அப்படி பல்வேறு மொழிகளின் தாயாக இருக்கிற மொழி தமிழ். உலகில் அவரவர் அவரோட தாய்மொழியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம். இப்போ அப்படிப்பட்ட பெருமை மிக்க நன்கு ஒரு செழிப்பாக ஒரு செறிவார்ந்த ஒரு இலக்கிய வளமை கொண்ட ஒரு மொழி தமிழ். ரெண்டாவது, எல்லா சமயங்களுக்கும் இலக்கியம் வச்சிருக்கிறது தமிழ் தான். உமர் புரவழி எழுதிய சீரா புராணம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கி எழுதின அந்த வீரமாமுனிவர்கள் தேம்பாவணி கிறித்தவர்களுக்கு, நம்முடைய மூதாதை கம்பவர் பெருமான் எழுதிய அந்த கம்பராமாயணம் அந்த மக்களுக்கு, இப்படி எல்லா சமயங்களுக்கும் காப்பியம். இப்போ பௌத்தம்னா மணிமேகலை பௌத்த காப்பியமே. சிலப்பதிகாரம் எழுதியவன் சமண துறவி எங்கள் மூதாதை இளங்கோவடிகள். இப்போ எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் வச்சிருக்கிற ஒரு மொழி எதுனா தமிழ் தான். கண்டிப்பாக. அப்போ அப்படிப்பட்ட மொழி அழிந்து விடக்கூடாது என்று எண்ணுகிறவன் எங்கள் கூட நிற்பான். இப்போ என் இனம் பெருமைப்பட்ட வாழ்ந்த இனம், அந்த இனம் சிறுமைப்படக்கூடாது. வரலாற்றில் எனக்கென்று ஒரு பெருமை இருக்குது, எனக்கென்று ஒரு மாண்பு இருக்குது. எல்லோரும் அவனவன் பேசி இது பண்ணும்போது மனிதநேயம் பேசும்போது நாங்கள் உயிர்மை நேயம் பேசியவர்கள். அவன் சீனன் என் மொழி தெரியாதவன் ஊமை, அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்று சொல்லும்போது என் மூதாதை எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு அளப்பெரிய மாண்பு கொண்ட இனம் இது. இந்த இனம்தான் உலகம் தழுவி நேசித்து நின்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு இனம் இது தன் அடையாளங்களை இழந்து தன் கலை இலக்கிய பண்பாட்டை அழிய கொடுத்து தொன்று தொட்ட வழிபாட்டை வேளாண்மையை இழந்து அழியுமானால் அதை விடக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணம் கொண்டவன் என்னோடு நிற்பான். உங்களுக்கு புரியுதா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கும் என் தம்பிக்குமான ஒப்பீடு, பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர்கள் எனக்கானவர்கள் அல்ல. போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுபவர்கள் என்னோடு நிற்பார்கள், அவர் எனக்கானவர்கள். கண்டிப்பாக. ஆனா அவர்களையும் மாற்றக்கூடிய பொறுப்பு திரு சீமான் அவர்களுக்கு இருக்குல்ல. அதனாலதான் அந்த கேள்வியை நம்ம என் தம்பி முன்வைக்கிற அரசியலை இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் அரசியலில் நம்ம கேள்விகளை எழுப்புறோம். அதையே அவங்க விமர்சனம்னு பார்க்குறாங்க. அதை அப்படி பார்க்க வேண்டியதில்லை. கேள்விகளுக்கு உரிய பதில் சொல்லணும். இப்போ எப்படின்னா, அவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறோம். இப்போ கோட்பாட்டு அளவில் வேறு. தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள்ன்றோம். இல்லை நீங்கள் நம்மெல்லாம் திராவிட. இல்லை நான் தமிழன்றேன். நான் தமிழன். என் மொழி தமிழ், என் குடி தமிழ் குடி. புரியுது நினைக்கிறேன். என் சமயம் சைவம் வைணம் உள்ளிட்ட தமிழம். எங்களுடைய இறை முருகன், சிவன், மாயவன், கொற்றவை. எங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது. அதனால் என் இனம் தமிழ் இனம். நான் தமிழன். அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுது. அந்த இனம் நீண்ட நாட்கள் நிலைத்து வாழக்கூடிய, ஒரே இடத்தில் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை கொண்டிருக்குமேனால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்படுது. அதுலேயும் தனக்கேயான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இதெல்லாம் தனக்கே வரையறுத்து வச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது அந்த இனம் மூத்த இனம்னு வருது. எனக்கென்று ஒரு விளையாட்டு சிலம்பம், எனக்கென்று ஒரு இதற்கு குத்து வரிசை, எனக்கென்று ஒரு விளையாட்டு இருக்குது, சடுகுடு, இன்னைக்கு கபடியாக இருக்குது, அப்பா எனக்கென்று ஒரு நடனம் இருக்குது. இதெல்லாம் வகுத்து வைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா அந்த இனம் மூத்த ஒரு தேசிய இனம். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் சொல்லணும். இப்போ என்னை நீ திராவிடம்ங்கிற, இப்போ எங்களுக்கு என்ன இது வருதுன்னா, நாங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னா, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, தன் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறவங்க. அது மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், என் மீது சுமத்தப்பட்ட இந்த திராவிடம்ங்கிற இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலான. நான் ஏன் இந்தியன் ஒரு அடையாளம், எனக்கு எதுக்கு திராவிடங்கிற அடையாளம்? நான் தமிழன். என் நேஷனாலிட்டி தமிழ், சிட்டிசன்ஷிப் இந்திய நாட்டின் குடிமக்கள். அவர் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் மலையாளி, அவர் பீகாரி, அவர் குஜராத்தி, அவர் ராஜஸ்தானி, அவர் மராட்டி. நாங்கள் எல்லா மொழிவழி தேசிய மக்களும் இணைந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள, நாங்களாம் உருவாக்குனது, இந்த பேர் கூட வெள்ளக்காரன் வச்சு, இந்த நாட்டுக்குள்ள இணைந்து வாழ்கிறோம். ஒரு ஐக்கியம், ஒன்றியம். உங்களுக்கு அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், இது ஐரோப்பிய யூனியன், இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அதை இது யூனியன்னு வச்சு விட்டான், இந்த ஸ்டேட்டுன்னு வைக்காம. புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்போ அதனால இதில் இது நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள். ஆனால் என்னுடைய அடையாளம், தேசிய அடையாளம், நான் தமிழன். இது தமிழ்நாடு. அப்போ அதில்
இந்த புரிதல் இருக்கிறதுல நான் எங்கே திராவிடனானே? திராவிடன்கிறது அவன் இருமொழி கொள்கைம்பா. நான் தமிழ் வாழணும்பா, அவன் ஒழியணும்பா. தமிழை ஒழிச்சாதான் அவன் தமிழன் இல்லாது போவான். தமிழனுக்கு இன உணர்வு இல்லாமல் போகும். இன உணர்வு இல்லைன்னா தான் தமிழன் அல்லாதவன் நீங்கள் வசதியாக வாழவும் ஆளவும் முடியுங்கிறது அவருடைய நோக்கம். ஒரு தமிழன், தன்மானமிக்க தமிழன் தன் தாயை கையேந்து விடுவான் 1000 ரூபாய்க்கு. வேட்டி சேலைங்கிறது ஒரு மானத்தை மறைச்சு கட்டிக்கிற வேட்டி சேலைங்கிறது அடிப்படை. மயிலுக்கு போர்வை போத்துன பேகனுடைய பேரனும் பேத்தியும் வேட்டிக்கும் சேலைக்கும் இத்தனை இவ்வளவு 1000 ஆண்டுகள் கழிச்சு விடுதலை பெற்ற இவ்வளவு இந்தியாவில் இவ்வளவு வளம் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் என் நிலத்தில் இல்லாத நிலக்கரி இருக்குது, மீத்தேன் இருக்குது, இத்தின் எல்லாம் ஏன்றிருந்தான் எடுத்துட்டு போகிறேன். இவ்வளவு காட்டு வளம், கனிம வளம் இருக்குது, நீர் வளம் இருக்குது, நில வளம் இருக்குது. இவ்வளவு வளம் இருக்கும்போதும் நான் 1000 ரூபாய்க்கு கையேந்திரேன், அரிசி பருப்பு கையேந்திரேன், பொங்கலுக்கு வேட்டி சேலைக்கு நிற்கிறேன்னா இது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை? அப்போ இது யாருடைய ஆட்சி? திராவிட ஆட்சி. திராவிடம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் பெரியாருங்கிறாங்க. நாங்கள் தமிழ் தேசியர்கள், என் இன முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாமே பெரியாருங்கிறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார். அப்போ அதனால நீ பெரியாரும் இதை செய்தார்னு சொல்லுங்க. ஐயா ஈவேராவும் போராடினார், ஈவேராவும் பெண்ணி உரிமைக்கு பேசினார், ஈவேராவும் சாதி ஒழிப்பு தீண்டாமை கொடுமைக்கு பேசினார். அதை நாங்கள் எதிர்க்கலை, ஏற்கிறோம். அவர் மட்டும்தான் செய்தார், அதை ஏற்கலை, எதிர்க்கிறோம். ஏன்னா எங்கள் முன்னோர்கள் அதற்கு விட அரும்பாடுபட்டிருக்காங்க. இப்போ அதனால இங்கே அவர் தமிழ் சனியன் ஒழுங்குங்கிறாரு. தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். அதுதானே இங்கே முக்கியம். தமிழ் எங்களுக்கு உயிர். அது ஒரு தொடர்பு கருவி இல்லை. தமிழ் பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி. மூச்சு மொழி. தமிழ் எனக்கு உயிர். அதுதான் எங்கள் தாத்தன் பாடுறான். தமிழுக்கு அமுதன்று பேர், அமுதுக்கும் அமுதன்று பேர், அமுதுக்கும் அமுதுன்னு பேர் இருக்கான், தமிழுக்கும் அமுதன்று பேர். ஏன் தமிழ் அமுது? தமிழ் 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 தமிழ்னு வேகமாக சொல்லி கொண்டு போனீங்கன்னா அமிழ்து அமிழ்துன்னு ஒலிக்கும். அமிழ் தமிழ் தமிழ் தமிழ்னு வேகமாக சொல்லிக்கொண்டே வந்தீர்கள்ன்றா தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறப்ப. ஏன்னா அது உயிரா, எனக்கு உயிர். அது படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? வேலையும் சோறும் அல்ல. அது என் உயிர், அது என் முகம், அது என் முகவரி, அது என் அடையாளம், அது என் ரத்தம், அது என் சதை, அது என் நரம்பு, அது என் உணர்வு, அதுதான் எல்லாம். அது என் கலை, அது என் இலக்கியம், அது என் பண்பாடு, அது என் வாழ்வியல், அது என் அரசியல், என் அறிவியல், அது என் வரலாறு. இது எல்லாமே எனக்கு என் மொழி தான். அதை விட்டுட்டு அப்படி என் மொழியை சிதைக்கும். நீங்கள் இன்னைக்கு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு எங்கேயாவது தமிழ் இருக்கா? மணக்க வரும் தென்றிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடிட்டு போனார் எங்கள் புரட்சி பாவலர் பாவேந்தர். எங்கே இருக்குது தமிழ்? ஸ்ட்ரீட் இருக்குது, தெரு இல்லை. எக்ஸ்டென்ஷன் இருக்குது, விரிவு இல்லை. செக்டர் இருக்குது, பிரிவு இல்லை. நிலச்சாலை இல்லை, அவென்யூ இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் பாருங்கள், நம்ம இருக்குது தமிழில், கீழே சென்னைன்னு ஆங்கில எழுத்தில் எழுதியிருக்கு. அப்போ இது என்னது? தங்கிலீஷு. தமிழோட ஆங்கிலம் கலந்து, தமிழோட ஆங்கிலம் கலந்து தமிங்கிலமாக தங்கிலீஷாக பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே தமிழோட சமஸ்கிருதம் கலந்து 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம்னு ஒரு மொழி பிறந்து போகுது. அப்புறம் 1600 தெலுங்கு போகுது. சாப்பிட்டீங்களா நீங்கள்? பொஞ்சஸ்திரா மீறு அப்படின்னு போயிட்டான். நாங்கள் வணக்கம்னா அவன் நமஸ்காரம்ட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு பின்னாடி, ரொம்ப பின்னாடி 15ஆம் நூற்றாண்டில் தான் மலையாளம் பிறக்குது. அப்புறம் துளு வருது. 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி எது? சேர சோழ பாண்டியெல்லாம் மூத்த பாட்டன் யார்? சேரன். சேரப்பாட்டன் நிலப்பரப்பு எது? சேரப்பாட்டன் மக்கள் யார்? இன்றைக்கி மலையாளியாக நிற்கிறான். உங்களுக்கு புரியுது? தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து. நாங்கள் சாதம்ங்கிறோம் சமஸ்கிருத சொல்லு, இல்லைன்னா இங்கிலீஷில் ரைஸும்பான், அவன் சோறுங்கிறான். இது புரியுதா? நாங்கள் மகளேங்கிறான், அவன் மோளைங்கிறான். நாங்கள் மகனேங்கிறான், அவன் மோனைங்கிறான். நாங்கள் அப்பாங்கிறான், அவன் அச்சாங்கிறான். நாங்கள் வாட்டர் ஃபால்ஸை நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸுங்கிற ஆங்கில சொல்ல அப்படி மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சிங்கிறோம். அவன் தூய தமிழ் சொல்ல அருவி தான், இன்னும் அருவின்னு தான் பயன்படுத்துவான். கதையிடாம்பான். கதைன்னா பேசு, உங்களுக்கு கதை. உங்களுக்கு பறையடான்னா உங்களுக்கு பறையடான்னா சொல்லு. இப்போ நாங்கள் பறையினார்னு சொல்கிறதில்ல, ஸ்பீக் இப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சரிபாதி இல்லை. ஒரு 90 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து. இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு பேசி காட்டுறேன் பாருங்கள். இதில் எது தமிழ் எது ஆங்கிலம்னு கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் பேசும்போது திஸ் ஃபிலிமில் சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இதில் எவ்வளோ தமிழ் இருக்குது? ஏண்டா மச்சான் ஃபீல் பண்ணுற? ஓவராக டென்ஷன் ஆகி கேட்டாதெல்லாம் எல்லாம் கரெக்டாகிரும்டா. இது எப்படி இருக்குது? தமிழ் மாதிரி தான் பேசிட்டுருக்காங்க.
என்ன மச்சான் டிஃபன் சாப்பிட்டியா, ஒரு டீ சாப்பிடுவோமா, இந்த டீ டிஃபனு ரன்னிங் ஓடுவோமா, அதாவது ஒன்று டோர் கதவை மூடு, அதை இப்படி தானே இருக்குது. இது ஒரு இயக்கி எடுங்கிறதுல ரிமோட்டு, அந்த சுவிட்சை போடு, டிவியை போடு, எல்லாத்தையும் போட்டு தமிழை தூக்கி குப்பையில் போடு, இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இங்கே நீங்கள் பேசும்போது பாருங்கள், ஸோ ஆக்சுவலி பட் இப்படி தான் பேசுவாங்க. அந்த வார்த்தைகளை போடாமல் அடுத்த வார்த்தை வராது. நீங்கள் தமிழர்கள் பேசும்போதுக்கு பாருங்கள், என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுவாங்க. இறைமகன் இயேசு, தந்தையே இவர்களை மன்னிச்சிருங்க, அவன் என்ன செய்யறனே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவரை அடித்து கொல்லும்போது அவர் சொல்கிறாப்புல, அது மாதிரி என் மக்கள் என்ன செய்யறனே தெரியாமல் செஞ்சுட்டான். தன் தாய்மொழியை உலகத்தில் அழித்த ஒரே இனம் வந்து தமிழ் இனம் தான். அவனே அழிச்சிட்டான், அது அழியுதுன்னே தெரியாமல் அழிச்சிட்டான். அப்போ அந்த நிலையில் நாங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தா தேவனைய பாவானார் இப்போ சொல்கிறார், தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறவள. தமிழ் மீட்சி வரணும்னா தமிழன் ஆட்சி வரணும். இவ்வளவு போராடி கொண்டிருக்க போது இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீங்கள் எங்களை இவர்கள் இலவசம், போனஸு, சலுகை, மானியம் கொடுத்து வீழ்த்துவார்கள் திராவிடர்கள். நாங்கள் இது பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைப்போம். இது தமிழ் தேசியம். உங்களுக்கு புரியுது நினை. மொழி கொள்கையில் அவர்கள் தமிழ் ஆங்கிலம்பாங்க, இருமொழி கொள்கை, அது ஏமாற்றும்போம். இந்தியர்கள் மும்மொழி கொள்கைம்பாங்க, இந்தியும் வரணும்பாங்க. அப்படி பார்த்தா சமஸ்கிருதம் வரணும்பாங்க, அது வந்து மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கைம்போம் தமிழ் தேசியர்கள். அப்போ எங்கள் மொழி கொள்கை என்ன, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கொள்கை மொழி ஒரே மொழி, எங்கள் உயிர் மொழி தமிழ். அவர்களுக்கு அவர்கள் மொழி ஆங்கிலம், இது கன்னடம், அவர்கள் மொழி தெலுங்கு, அவர்கள் மொழி மலையாளம், அவர்கள் மொழி மராட்டியம். இப்போ பார்த்தீங்களா அங்கே பினராயி விஜயன் ஐயா என்னமோ பண்ணு, என் ஊரில் மலையாளம் இருக்கணும், கன்னடம் என் ஊரில் கன்னடம் இருக்கணும், மராட்டி ஹிந்திலாம் பேசினா இங்கே தொலைச்சி போகிறோம், என் ஊரில் மராட்டி இருக்கணும். இதுதான் சரி. அப்போ மொழிவழி தேசிய இனங்கள் அந்தந்த எதுக்கு பிரிக்கப்பட்டது இந்த நாட்டில்? மொழிவழியே மாநிலம் பிரிக்கப்படும் போது அவனுடைய மொழி, அவனுடைய கலை இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு இதெல்லாம் பாதுகாத்து வைக்கப்படும். அதுக்காக தான் அவனுக்கே அதிகாரம். அதே இல்லைன்னா அப்புறம் எப்படி? ஆனால் இதையெல்லாம் திட்டமிட்டு சிதைப்பது எது? இந்த திராவிடம். உங்களுக்கு புரியுதுன்னு. அப்போ நாங்கள் உண்மையிலே உயிரை கொடுத்து இந்தியை எதிர்ப்போம், அது எதுக்குற மாதிரி நடிக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் திராவிட அரசியலோட மாறுபடுறோம். அது ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கும். நாங்கள் உண்மை நேர்மையான நிர்வாகத்தை நிறுவ துடிப்போம். இப்போ புரியுதா? அதுக்கு ஈழம்ங்கிறது ஒரு சொல், அது தொலைதூர தீவு, எங்களுக்கு எங்கள் இனத்தின் தாயக விடுதலை. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த திராவிடர் இந்தியர் இருவரும் வந்து எங்கள் தலைவராக இருக்க மாட்டாங்க. அது பயங்கரவாதி, தீவிரவாதின்னு பேசிட்டு இருப்பாங்க. நாங்கள் எங்கள் தலைவரை உலக பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் ஏற்போம். உங்களுக்கு புரியுது? ஏன்னா தன் உயிரை கொடுத்தேனும் என் இனத்திற்கென்று ஒரு தனித்த விடுதலை பெற்ற தாயகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு விலை தலையே ஆனாலும் தர தயாராக இருந்தவன் என் இன வரலாற்றில் ஒரே ஒரு மகன் தான், அது எங்கள் தலைவன் தான். அதை ஏற்க மாட்டார்கள். இப்போ தெரியுத தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இந்த வேறுபாடு. இப்போ இதில் இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று என்றால், இப்போ நாங்கள் மாவீரர் தினம் போற்றுவோம். ஏன்னா என் இன விடுதலைக்காக இன்னுயிரை இந்த ஈக மறவர்கள், வீர மறவர்கள் போற்றுவோம். இந்த திராவிடம் இந்தியம் போற்றுமா? போற்றாது. திராவிடம் போற்றுமா? போற்றாது. நாங்கள் எங்கள் தலைவரின் பிறந்த நாளை பேரெழுச்சியாக கொண்டாடுவோம், இன எழுச்சி நாளாக கொண்டாடுவோம். அப்படி திராவிடம் போற்றுமா? போற்றாது. ஆனால் தமிழ் ஒழிக, தமிழ் சனியன், தமிழர்கள் காட்டுமிரான்னு சொன்னால் ஐயா ஈவேராவை போற்றும். தமிழ் என் உயிர் என்று உயிர் நீத்த என் மறவர்களை, அந்த மொழி செத்துறக்கூடாது, என் இனம் செத்துறக்கூடாதுன்னு செத்த மறவர்களை போற்றாது. இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு தெரியுதா? இதில் என் தம்பி வந்து, இது வந்து கொஞ்சம் உதாரணம், இது நிறைய நேரம் பேசி கொண்டு போகலாம், நீண்ட பெரிய ஒரு இது. இப்போ இதில் இந்த இடத்துல இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறாப்புல, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான். இப்போ அதை நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 15-20 நிமிஷத்தில் இது ரெண்டும் எவ்வளவு வேறுபடுதுன்னு சொல்கிறேன். அப்படி என் தம்பியோ அல்லது அவருடைய அரசியல் இருக்கிற ஆட்களோ அல்லது அடுத்த கட்ட தலைவர்களோ திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுதான் என்பதற்கு சான்றுகளோடு நிறுவிட்டா அந்த தத்துவ நிலைப்பாட்டை நம்ம ஏற்கலாம். அப்போ முரண்படுது பார்த்தீங்களா? அப்போ இதனால் இது எப்படி திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு கேட்கும்போது நீங்கள் கோவப்படக்கூடாது, விமர்சனமாக பார்க்கக்கூடாது. எங்களை விமர்சிக்கிறார், விளக்கம்தான் சொல்லணும். புரியுதா? இன்னொன்று, மாற்றத்தை விரும்பும் அரசியலை மக்கள் தேர்வு செய்கிறார்கள், திரு சீமானவர்களை அரியணையில் அமர வைக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே உங்களுக்கு 9 லட்சம் கோடி என்ற ஒரு சுமையை திராவிட கட்சிகள் உங்கள் தலை மீது இறக்கி வைத்து விட்டு போகுது இல்லைங்களா? இந்த மாற்றத்தை நீங்கள் அமல்படுத்துவதற்கு இது ஒரு தடையாக இருக்குமே, இதை எப்படி சரி கட்ட போகிறார் சீமான் என்ற கேள்வியும் இருக்கு. இல்லை, 10 லட்சம் கோடி தொற்றுச்சு.
ஆட்சி முற்று பெறும்போது 10 லட்சம் கோடியை தொடும். இப்போ எங்களுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடனை பற்றி கவலைப்படாத கட்சிகள் திராவிட கட்சிகள். மக்களின் மீது கண்ணுக்கு தெரியாது இந்த இந்த 10 லட்சம் கோடி யார் மீது சுமையாக ஏறும்? மக்கள் தம்பி அண்ணாமலை கூட கேட்குறாப்புல, நீங்கள் பொங்கலுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 3000 ரூபா கொடுக்குறீங்க, ஆனால் 2 லட்சம் ரூபாய் அந்த அட்டை மேலே கடன் இருக்குது. நல்லா விளங்குறீங்களா? அது அவர் சொல்கிறது அது உண்மைதான், அதை நீங்கள் ஏற்கணும். அப்போ 2 லட்சம் ரூபாய் நீங்கள் நீங்களும் ஒரு கடங்காரி, நான் ஒரு கடங்காரன், அவர் ஒரு கடங்காரன், இவர் ஒரு கடங்காரன். என்ன ஏரியாமல் நீ பாட்டு கடனை வாங்கி நான் கேட்கலையே, கடன் வாங்கி எனக்கு 1000 ரூபா தானே, அதை நானே கடன் வாங்கிக்கிற மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதா? நீ என்ன பண்ணுற, வாங்கி எப்படி இந்த இனிப்பு பசப்பு வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? உனக்கு மாவு அரைக்கிற எந்திரம் தாரேன், மசாலா அரைக்கிற எந்திரம் தாரேன், உனக்கு மடிக்கணினி தாரேன், மிதிவண்டி தாரேன். இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்து தலைவன் தலைவி வந்து அவங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வேட்டி சேலை வாங்கிக்கிறது. இதெல்லாம் வந்து அவர் ஒரு அடிப்படை தேவை. அதை நிறைவேற்றி கொள்கிற வசதி வாய்ப்பை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும். அது ஆட்சி. அந்த நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையிலே வைத்தே இருப்பது ஆட்சி இல்லது. அது கொடுமை, அது வந்து அது ஒழிக்கப்பட வேண்டிய கொடுமை. அது இப்போ அந்த மாதிரி ஆட்சி முறையை இது செய்யுது. இப்போ நம்ம எழுப்புகிற கேள்வி, நான் திரும்ப இந்த இடத்துல எழுப்புகிற கேள்வி, இந்த 10 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரு சிறந்த ஒரு நலத்திட்டம், முழுமை பெற்ற நலத்திட்டம். இப்போ இப்படி கேள்வி வைப்போம், 10 லட்சம் கோடி ஆகச் சிறந்த கல்வியை என் மக்களுக்கு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் கொடுத்துட்டோம். அது சிற்றூரில் இருக்கிறது, நகர்ப்புறத்தில் இருக்கிறதுன்னு இல்லாமல் கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புறம் ஒரே மாதிரி கல்வி, ஒரே மாதிரி அருமையான கட்டட வசதி, கழிப்பறை, விளையாட்டு திடல், நீச்சல் குளம், அப்படி அருமையாக கொண்டு வந்துட்டோம். அப்படி உலகத்தரத்துக்கு எப்படி தென்கொரியா போல், ஜப்பான் போல், ஹாங்காங் போல், சிங்கப்பூர் போல், ஹாங்காங் போல், ஃபின்லாந்து போல், இதான் உலகத்திலேயும் முதல் 5 இடத்துல இருக்குது. அது மாதிரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா சரி பரவாயில்லப்பா, கடனை பெற்று படிக்க வச்சுட்டா. ஆனால் பிச்சை புயனும் கற்கன் என்றாங்கிற அவை சரி அப்போ வந்து கொடுத்துட்டாங்கன்னு இருக்கு. இல்லை, நாட்டின் முதல் குடிமகனுக்கு கிடைக்கிற மருத்துவம் கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்கிறது தான் சரியான ஜனநாயகம், மக்களாட்சி. அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செல்வந்தர்கள் உடல்நிலை சரியில்லைன்னா அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி, இதெல்லாம் இவங்க படுத்ததுனால புகழ் பெற்றுச்சு, இந்த மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. ஆனால் அப்போ அரசு மருத்துவமனைன்னு இருக்குது, அப்போ அது வந்து பல ஆயிரம் கோடி அதுக்குன்னு ஒதுக்குது. அதுலேயே இவர்கள் படுத்து மருத்துவம் செய்து கொள்வதில்லை, ஏன்னா தரம் இல்லை. அப்போ தரமில்லாத மருத்துவம் யாருக்கு போகுது? மக்களுக்கு. அப்போ இது எங்கே மக்களுக்கான ஆட்சி இருக்குது? மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ தரமான மருத்துவத்தை ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது சரியாக சமமாக இந்த அரசு கொடுத்துருச்சுன்னா இந்த கடனில் ஒரு நியாயம் இருக்குது. நல்ல சாலை, பயணிக்க சரியான சாலை, நல்ல போக்குவரத்து, இப்படி போய்கிட்டு இருக்கும்போது சர்க்கரை கலண்டு ஓடின பத்திரிகையில் செய்தி, அந்த மாதிரி இல்லாமல், புரியுதா உங்களுக்கு? ஒரு இது பண்ணோம், சீட்டு பெல்ட் போட்டு வண்டி ஓட்டணும், பேருந்து ஓட்டணும்னு. சீட் இல்லை அவருக்கு, ஒரு முக்காலியை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு ஓட்டுநர் ஓட்டிகிட்டு போகிறாப்புல. அப்போ ஒரு தம்பி கீழே போடுறான், முதல்ல அவருக்கு சீட்டை கொடு, அப்புறம் சொல்லு பெல்ட்டை போட சொல்லி அப்படின்னு போட்டிருக்கான். நீங்கள் பார்த்துருக்கீங்க, பல பேருந்துகளில் முன்பக்க கண்ணாடி இருக்காது, பின்பக்க கதவு இருக்காது, இப்படி இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அதில் இருந்த ஓட்டையில் ஒரு மாணவி கீழே விழுந்து சக்கரை ஏற்றி இறந்ததெல்லாம் இருக்குது. அந்த செய்தி நீங்கள் மறந்துருப்பியே, அது ரொம்ப கொடுமையான செய்திகள்லாம் இருக்குது. இப்போ மேலே பேருந்து ஓடிக்கிட்டு இருக்க, மழை பெய்யுது, மழை பெய்யும்போது பேருந்துக்குள்ளே நிற்கிற நம்ம அம்மா அக்காலாம் கொடையை பிடிச்சிக்கிட்டு நின்னது இருக்குது. அந்த காட்சியெல்லாம் நான் தொகுத்து வேணால் போடுவேன் பாருங்கள், இப்போ போடுவேன், வச்சுருக்கேன் அதை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல போக்குவரத்து, பேருந்து இல்லை, சாலை இல்லை, இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருச்சு இந்த 10 லட்சம் கோடியில், அது இல்லை. சரி, அடுத்ததாக எந்த இயக்கமும் மின்சாரம் இல்லாமல் இல்லை. அப்போ அந்த மின் உற்பத்திக்கு முழுக்க ஈடுபாடு எடுத்து அதில் தடையற்ற மின்சாரத்தை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுத்துருச்சு. ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாமல் மின்சாரத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல. அமெரிக்காவில் ஆல்வா எடிசன் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு 2 நிமிடம் மின்சாரத்தை துண்டிச்சிடறாங்க. அப்படியே அமெரிக்காவே இருளில் மூழ்கிடுது. இப்போ திடீர்னு 2 நிமிடங்கிறது மின்சாரம் வந்துடுது, மொத்த நாடும் வந்து வெளிச்சத்தில் மூழ்குது, அப்படியே வெளிச்சத்துக்கு வந்துடுது. வெளிச்சத்தில் பழிச்சிடும்போது அங்கே ஒரு தொலைக்காட்சியெல்லாம் சுழல் எடுத்து ஓடுது. இப்படி இருளில் மூழ்கி கிடந்த உலகிற்கு மின்சாரத்தை கண்டுபிடித்து தந்த தாமஸ் ஆல்வா எடிசனின் பிறந்த நாள், அவர் நன்றியோடு நினைவு கூறுவோம் அப்படின்னு ஒரு சுழல் எழுத்து போகுது.
அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள்லாம் நன்றி கெட்டவர்கள். 2 நிமிடம் தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து நீங்கள் நன்றி செலுத்துறீங்க. நாங்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புரியுதா எங்களுக்கு? 2 மணி நேரம் தான் நீங்கள் நம்புறீங்க. நம்பலாம் நம்புங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் எங்கள் ஊருக்கெல்லாம் மின்சாரம் 2 மணி நேரம் தான் சிற்றூர்களுக்கு. இதில் இலவச மின்சாரம்னு நீங்கள் வேளாண்மைக்கு கொடுத்தீங்க. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எங்கள் அப்பா மோட்டர் கோட்டையில் படுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்க. இப்போ மின்சாரம் வந்துடுச்சு. 2 மணி நேரம் தான் போட்டு கடன்னு ஓடி போய் அது வயலில் போய் கொஞ்சம் தூரம் ஓடினோன்னே நின்றும். 2 மணி நேரம் நின்றும். அப்புறம் அடுத்த நாள் தான் 2 மணி நேரம் வரும். இப்படி நான் கூட சொன்னேன், அவங்க 2 விரலை காட்டினது நீங்கள் ரெட்டலைன்னு நினச்சிட்டீங்க. 2 மணி நேரம் தான் மின்சாரம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது தடையற்ற மின்சாரம் கொடுக்கறதுக்கு இந்த நாடு முயற்சிக்கலை. அதில் இந்த சுமை பாருங்கள், ஒரு பக்கம் இலவச மின்சாரம்ங்குது, ஒரு பக்கம் சகிக்க முடியாத மின் கட்டணத்தை, தாங்க முடியாத மின் கட்டணத்தை உயர்த்தும். அப்போ இந்த மாதிரி தடையற்ற மின்சாரத்தை உற்பத்தி செய்து தன் நாட்டு குடிகளுக்கு அது பகிர்ந்து அளிக்குது அப்படின்னா அது அந்த கடன் சுமையை இப்போ 1.5 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு மின்துறையில். அதை நம்ம ஏற்கலாம். இப்படி எதையுமே நிறைவேற்றாமல் 10 லட்சம் கோடி என்ன வந்தது? இதில் எந்த அடிப்படை இருக்குல்ல, கல்வி, மருத்துவம் அல்லது உயிர் தேவையாக இருக்க குடிநீர் விநியோகம், அதையாவது அரசு தூய குடிநீரை மக்களுக்கு கொடுத்துருக்கா பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ என்ன கொடுத்துருக்கு? இல்லை படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை பெருக்கி எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஊதிய உயர்வு கேட்டு நிற்கிறான். தூய்மை பள்ளி பணியாளர் நிற்கிறான், செவிலிய பெண்கள் நிற்கிறாங்க. ஒரு வேளாண் குடிமக்கள் விளை வச்ச நெல்லை ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி அதை வாங்கி கொள்முதல் செஞ்சு சேமிக்க முடியுமா? முடியாதா? ஆனால் நீங்கள் டாஸ்மார்க் சரக்கை எப்படி குளிரூட்டப்பட்ட அறையில் அவ்வளவு அழகாக அடுக்கி வச்சு அதுக்கு கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா வச்சு 2 காவலர்களை காவலுக்கு போட்டு காவல் காக்கிறீங்க. ஆனால் உயிர் இப்போ குடிக்காமல் இருக்க முடியுமே? இந்த சோறு உணவு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் அந்த உணவுப் பொருளை நீ வீதியில் போட்டு முளைக்க வச்சு நாசமாக்குறியே, இந்த ஆட்சி முறை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இந்த இடத்துல இந்த 10 லட்சம் கோடியை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று வெள்ளை அறிக்கை இந்த ஆட்சியாளர்கள் எதில் முதலீடு செய்தீர்கள், எதில் செலவு செய்தீர்கள் என்று சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எப்படி 10 லட்சம் கோடியை திருப்பி கட்டுவீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் அதிகாரத்தில் இருந்த ஒரு பட்டியல் நம்மகிட்ட வந்துடுது. புரியுதா? இவர்கள் எவ்வளவு லட்சங்கள், ஆயிரங்கள், கோடிகள் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வந்துடுது. அப்போது எங்கே போச்சோ இந்த பணம், அங்கேருந்து எடுத்து கட்டிட வேண்டியதான். உங்களுக்கு புரியுதா? புரியுது. என்ன தம்பி, நீங்கள் எங்கே வச்சிருக்க, யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். இப்போ நான் கேட்ட எதையுமே நீ செய்யலை. அப்போ இந்த பணத்தை வாங்கி என் மக்களுக்கு எதையுமே செய்யலை. நீ 1000 கொடுத்தேன். இப்போ 6800 கோடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 2 கோடி அட்டைக்கு கொடுத்த 3000 ரூபாயில் 6800 கோடி செலவாகுது. இந்த 6000 கோடி ஏற்கனவே 10 லட்சம் கோடியை தொடர கடன் இருக்கும்போது இந்த 6800 கோடி எங்கேருந்து வருது? அப்போ எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுவோம், அதுக்கப்புறம் நாடு நாசமான நமக்கு என்ன அப்படி நினைக்கிறதான் பேராபத்து. இப்போ அதனால் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க கொள்ளையடிச்சு வச்சு திருடி வச்சுருக்க காசை எடுத்து கட்டிட்டு போயிட வேண்டியதான். வேறு மக்களின் மீது வரியை சுமத்தி அந்த காசை வட்டி கட்டுறது சரியாக வராது. திரு சீமான் அவர்கள் இந்த மக்களின் மாநாட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகளை செய்ய போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வேட்பாளர்கள் அறிவிப்பீங்களா, இன்னொன்று நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படின்றதை திரையிட்டு காட்டுவேன்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்கீங்க. அது இந்த மாநாட்டில் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, மாநாட்டில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். 2 மணி நேரத்துக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய மற்ற கட்சிகள் போல் வாழ்க ஒழிக புகழ்ந்து அதெல்லாம் இல்லை. வேட்பாளரே அறிமுகப்படுத்துவோம். எங்களுடைய அரசியல் எதற்காக நாங்கள் வந்தோம், ஏன் வந்தோம், எதை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் பல முறையை சொல்லிட்டோம் என் மக்கள்கிட்ட. நாங்கள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள். ஆட்சி மாற்றம் அல்ல எங்கள் கனவு, ஆட்சி முறை மாற்றம். உங்களுக்கு விளங்கிச்சா? அந்த ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, இந்த கட்டடத்தையே முற்றுமுழுதாக தகர்த்துட்டு புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதனால் அந்த கருத்துக்களை எடுத்து வைப்போம். இப்போ இந்த மாநாடு
யாருக்கானது அப்படின்னா, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள், தமிழ் பேரின மக்கள் அனைவருக்குமான மாநாடு. உழைக்கும் உழவர்குடி, என் மீனவ சொந்தங்கள், இன்னும் அந்த கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமையை பெற முடியல, பாதுகாப்பாக கடலுக்குள்ளே போயிட்டு திரும்ப முடியல, அந்த என் மீனவ சொந்தங்களுக்கான மாநாடு. படித்துட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக 14,000 பிள்ளைகள் வெளியில் நிற்கிறாங்க, அவர்களுக்கான மாநாடு. பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்டு போராடுகிறார்கள், அவர்களுக்கான மாநாடு. பிறகு சம வேலை செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கன்னு கேட்குறவர்களுக்கான மாநாடு. உயிர்காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்களே, அவர்களுக்கான மாநாடு. அது செவிலிய அந்த தேவதைகள், அந்த பெண்கள், அந்த தங்கைகளுக்கான மாநாடு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாடு தேர்வாணையத்து தேர்வு எழுதிட்டு 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறார்கள், அவர்களுக்கான மாநாடு. அப்போ விளைநிலங்களை எல்லாம் இந்த மாதிரி தொழிற்சாலை தொடங்குறோன்னு வலுக்கட்டாயமாக வருத்தி பறிக்கிறார்கள், பதறாங்கள்ல வேளாண்குடி மக்கள், அவர்களுக்கான மாநாடு. நெசவாளர்கள், மூலப்பொருளான நூல் விலையேற்றம், மின்கட்டண விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதாவது கட்டட வாடகை உயர்வு, இதனால் நெசவே இந்த தொழிலே அழிஞ்சு வீழ்ந்து போயிருக்கிற நெசவாள சொந்தங்களுக்கான மாநாடு. இப்போது ஆடு மாடு மேய்க்கிற என் அன்பு சொந்தங்கள் வந்து என் ஆத்தாளப்பன் வந்து மேய்ச்சல் நிலம் இல்லையேன்னு இன்றைக்கி ஆடு மாடுகளை வச்சுருது. ஏன்னா கால்நடை எங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் அது. அப்போ அதுக்காக நானே மலையேறிலாம் மேய்ச்சேன். அவர்களுக்கான மாநாடு இது, அவர்களுக்கான மாநாடு. இப்போ நல்ல காற்று, தூய காற்று இல்லை சுவாசிக்க, கந்தக தூசை சுவாசிக்கிறோம். அதனால் நுரையீரல் தொற்று, புற்று, 100 மரணத்தில் 90 மரணம் புற்று மரணமாக இருக்குது. அது நல்ல குடிநீர், தூய குடிநீர் வேணும், நஞ்சில்லாத உணவு வேணும், பயணிக்க நல்ல பாதை வேணும், படிக்க நல்ல கல்வி வேணும், படித்தா வேலை வேணும், அதுக்கேற்ப சம்பளம் வேணும், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு வேணும். இப்போ பொருளாதார மேம்பாடு வேணும், வளர்ச்சி வேணும், அதுக்கப்புறம் பெண்களுக்கான உரிய பாதுகாப்பு இருக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கிற என் மக்கள், அவர்களுக்கான மாநாடு இது. நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்களின் மாநாடு. சொல்லப்போனால் இது ஒட்டுமொத்த இந்த நாட்டின் குடிகளுக்கான மாநாடு. நல்ல ஆட்சி வரணும். இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு, இந்துக்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இங்கே நாட்டை ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்பில் தான் இந்த நாட்டு குடிகளுக்கான பாதுகாப்பு இருக்குது. அதில் சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்புன்னு பேசுவாங்க, அப்புறம் இவருக்கு பாதுகாப்புன்னு பேசுவாங்க. ஒட்டுமொத்தமான நாட்டு பாதுகாப்பு தான் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. அந்த மக்களுக்கான பாதுகாப்பில் தான் எல்லாம் இருக்குது. அப்போ அது காடு, மலை, ஆறு, அருவி, மரம், செடி, கொடி எல்லாவற்றுக்குமான மாநாடு. ஏன்னா அரசியல் என்பது, எங்கள் அரசியல் வந்து எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்னா அது இந்த ஒரு நிலம்தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல் என்று வள்ளுவ பெருமகனார் எங்கள் மறையில் சொல்கிறாங்க. அதில் வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்காதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறார். அதை தான் நாங்கள் செய்ய துடிக்கிறோம். இப்போ எங்கள் ஆட்சியில் இப்போ நாங்கள் என்ன கேட்போம், திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டுருச்சு. என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்போம், இந்த திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சியான்னு கேட்போம். 2 பேருக்கு ஏதாவது கொள்கையில் மாறுபாடு இருக்கா? இது வெறும் திமுகன்னு இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா அப்படின்னு இருக்கு. அது 2 கொஞ்சம் பேர் பெருசாக இருக்குது. இங்கே கருப்பு சிவப்பு கொடியில் அங்கே அண்ணா இருப்பாங்க கூடுதல். இதை தவிர வேறு என்ன மாறுதல் இருக்குது? 2ம் ஒரே கட்சி தான். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இப்போ இன்றைக்கி திமுக அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களில் எண்ணிட்டு வாங்க. ஐயா ரகுபதி அதிமுகலேருந்து வந்தவர், ஐயா KKSSR அதிமுகலேருந்து வந்தவர், ஐயா கண்ணப்பன் அவர்கள் அதிமுகலேருந்து வந்தவர், ஐயா ஏவா வேலு அதிமுகலேருந்து வந்தவர், அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகலேருந்து வந்தவர், சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் அருமை ஐயா வந்து அதிமுகலேருந்து வந்தவர், முத்துச்சாமி அவர்கள் அதிமுகலேருந்து வந்தவர். எத்தனை அமைச்சர் சொல்லியிருக்கேன்? ஒரு 10 கிட்ட சொல்லியிருப்பேனா? இப்போ 20-22 அமைச்சர்களில் பாதிக்கு வந்து அதிமுக அமைச்சர்கள். அப்போ இது 2 வெவ்வேறு கட்சின்னு என் மக்கள் நினச்சா இது ஏமாற்றா இல்லையா? இப்போ கூட எங்கள் ஐயா வைத்தியலிங்க ஐயா வந்து இந்த கட்சியில் சேரும்போது தாய் கழகத்துக்கு திரும்பிட்டேங்கிறப்பல. தாய் கழகம் அது சேய் கழகம்னா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிறான்.
தாயே திருட்டு கூட்டமாக இருந்தால் அப்புறம் சியாய் மட்டும் இப்படி நல்ல நேர்மையான கூட்டமாக இருக்குமா? அதுவும் அப்படி தான் இருக்கும். அப்போ ரெண்டும் வெவ்வேறு கட்சி இல்லை. ஆனால் என் மக்கள் நம்புகிறாங்க இது 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 இதுக்கு ஏதோ மாற்றுன்னு, இதுக்கு ஏதோ மாற்றுன்னு. அப்போ நாங்கள் என்ன கேட்போம், இவங்க கட்சியில் டாஸ்மார்க் இருக்குது, இவங்க ஆட்சியில், அவங்க ஆட்சியில் மூடப்படுமா? மூடப்படாது. இவங்க ஊழல் லஞ்சம் இருக்குது, இங்கே அது ஊழல் லஞ்சம் இல்லாமல் இருக்குமா? இருக்கும். இவங்க எந்த ஒரு வேலைக்கும் கமிஷன் கேட்பாங்க, இவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஒரு பணி நியமனமோ பணியிட மாற்றமோ பணி உயர்வோ எல்லாம் பணம். அது இவங்கள கொலை கொள்ளை இருக்குது, இங்கே இருக்காதா? இருக்கும். இங்கே பாலியல் வன்கொடுமை இருக்குது, அது இருக்குமானா இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அங்கே மலையை வெட்டி குவாரின்னு ஏற்றுவாங்க, மலையை எம்சாண்டுன்னு ஒன்று கொண்டு வந்ததே அம்மையார் ஜெயலலிதா தான். அது இருக்குமானா இருக்கும். ஆற்று மணலை அள்ளுவாங்களா? ஏற்கனவே மாறி மாறி அள்ளி தின்னு முடிச்சிட்டாங்க. ஆனால் அள்ளுவாங்கன்னா 2 பேரும் அள்ளுவாங்க. அப்போ எந்த இடத்துல மாறுவாங்க? இவங்க இலவசத்தை அறிவிப்பாங்க, அவங்க இலவசத்தை நிறுத்திட்டு இலவசம் பெறக்கூடிய நிலைமையில் இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? இருக்குமா? இருக்காது. 2 இருக்காது. இவங்க வந்தால் வீடு கட்டி தருவாங்க, 20 வந்தால் வீடு கட்டி தருவாங்க. 5 வருஷத்தில் நினச்சிருந்தா கட்டி முடிச்சிருக்க முடியாதா? ஒவ்வொரு 5 வருஷமும் தான் நாங்கள் வந்தால் வீடு கட்டி தருவோம், நாங்கள் வந்தால் வீடு கட்டி தருவோம், நாங்கள் வந்தால் வீடு கட்டி தருவோம். இப்போ எப்போ தான் கட்டி முடிப்பீங்க? அப்போ இந்த வெற்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளில் ஏமாத்துறதுல 2 பேரும் ஒன்று தான். 2 கட்சி ஆட்சி முறையும் ஒன்று தான். ஆள் மாறும். இப்போ நீங்கள் ஐயா ஸ்டாலினை இறக்கிட்டா ஐயா எடப்பாடியை கொண்டாந்தீங்கன்னா இவர் இறங்கி இவர் வருவார். ஆட்சி முறை மாறுமா? ஆட்சி முறையை மாற்றணும். அதுக்கு வழி இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற இந்த பிள்ளைகள் அதிகாரத்துக்கு போகணும். அதுதான் நாங்கள் கேட்குறது. அதனால தான் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம், இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் கூட்டம் ஓட்டம், இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்றது காரணம் தான். கண்டிப்பாக உலக தமிழர்கள் இந்த மாநாட்டுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும்னா வரணும். இப்போ எங்களுக்கு இப்போ என்னால் எனக்கு கடவுச்சீட்டு முடக்கப்பட்டதுனால இப்போ நீதிமன்றம் கொடுன்னு சொல்லி இந்த அரசு கொடுக்கல. இப்போ அதுக்கு சண்டை போட எனக்கு நேரம் இல்லை, நான் போர் தொடங்கிருச்சு. இப்போ நான் அந்த நாடுகளில் பயணம் பண்ணி என் மக்களை சந்தித்து பண்ண முடியாது. இப்போ தமிழ் பேரின மக்கள் ஒரு இடத்துல பெரும் எண்ணிக்கையில் கூடக்கூடிய வாய்ப்பு உலகத்தில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இன்னொரு தாய்நிலை இருந்துச்சு, அது இப்போ எங்ககிட்ட அந்த அரசியல் அதிகாரமோ வலிமையோ இல்லை. இந்த இடத்துல மொத்தமாக நாங்கள் கூட முடியாது. அங்கே இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் நெருக்கடி, இங்கேயும் நெருக்கடி இருக்குது. ஆனால் அதையும் மீறி நாங்கள் கூட முடியும், கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி கூடணும்னா உலகம் முழுக்க இருக்கிற வாய்ப்பு இருக்கிற தமிழ் சொந்தங்கள், என் இன உறவுகள், என் உடன் பிறந்தார்கள், அந்த பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள் பயணித்து வரணும். அதை முன்னாடியே அறிவித்தோம். February 21 நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேருக்கு உடனடியாக உள்நுழைவு அனுமதி கிடைக்க கஷ்டம். அதனால் அங்கேருந்து நீங்கள் வாழ்த்துங்க, வர முடிஞ்சவங்க வாங்க, பங்கேற்றுங்க மாநாட்டில். அப்போ நம்ம கூடி காட்டுவோம். நாங்கள் வீழ்ந்துட்டோன்னு நினைக்கிறீங்கல்ல, இல்லை, நாங்கள் விழ விழ எழுவோம். 1 விழ 100 இல்லை, 1000 எழுவோம், லட்சக்கணக்காக எழுவோம், கோடி கோடியாக கூடுவோம். ஆனால் எங்கள் இலக்கு ஒன்று தான், எங்கள் இனத்தின் விடுதலை. வெட்டி வீழ்த்தப்பட்ட ஒரு மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக துளித்து தலைக்கும் மரம் போல் நாங்கள் விழுந்த இடத்துலையே எழுந்து நிற்போம். அதனால தான் அங்கே இறக்கப்பட்ட கொடியை இங்கே ஏற்றணும். உலகம்புறா பறக்கும் இப்போ புலிக்கொடி. அது மாதிரி அப்போ அந்த லட்சிய உறுதியோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதில் என் இன உறவுகள் இணைந்து வலு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் உலகத் தமிழ் மக்கள் எல்லாரையும் பேரன்பு கொண்டு நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் கட்சி கடந்து எந்த கட்சியிலையும் நீங்கள் இருக்கலாம். இப்போ கர்நாடகாலாம் ஒரு பொது சிக்கல், ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ உதாரணமாக அணுக்கழிவை கோலார் தங்கவேலில் புதைக்கலான்னு ஒரு கருத்து தான் வைக்கப்பட்டது, புதைக்கலை. அந்த மாநிலத்தில் இருக்கிற மதச்சார்பற்ற ஜனதா தளம், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் தங்கள் கொடியை விட்டுட்டு கர்நாடக மாநில கொடி, அவர்கள் தேசிய கொடி, அவர்கள் மாநில தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு மொத்தமாக மக்களை திரட்டி வீதியில் போராடி அந்த எண்ணத்தை அப்படி கைவிட்டுருச்சு அரசு. ஏன்னா ஒருங்கிணைந்து அப்போ ஒரு நாட்டுக்கு இனத்திற்கு பிரச்சனைன்னா ஒன்றா நிற்கிறேன். அது மாதிரி இங்கே ஒன்றா நிற்கணும். நீங்கள் எந்த கட்சியிலே இருங்க, ஆனால் இந்த மாநாட்டில் ஒன்று கூடி தமிழர்கள் நாங்கள் எங்கள் இனத்திற்கு ஒன்றென்றால் ஒன்றிணைந்து நிற்போம்னு காட்டுங்க. ஒரு தாய் வகுத்தில் பிறந்த நாம் ஒரே வீட்டில் இருப்போம். அப்புறம் பெரியவங்கள் ஆனதுக்கப்புறம் வசதிக்காக
திருமணம் முடித்து வெவ்வேறு வீடுகளை தனித்தனியாக போய் குடியேறுவோம். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் நம்ம அண்ணன் பொண்ணுக்கு திருமணம், நம்ம தாத்தா பாட்டிக்கு தாத்தாவின் மரணம், இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ஒரு தங்கச்சிக்கு திருமணம் என்றால் எல்லாரும் ஒன்றா கூடுவோம். கண்டிப்பாக. அது மாதிரி இங்கே துக்கமோ அங்கே மகிழ்ச்சியோ எல்லா இடத்துலையும் கூடுறோம். அப்படி இந்த இனத்துக்கு ஒன்றுனா இப்போ இனம் வீழ்த்தப்பட்டுருச்சு. ஏன்னா எதுவுமே இல்லை. அதை பேசணும், அதுக்கு தான் மாநாட்டில் பேசுவேன் நான். இப்போ அந்த நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய ஓர்மை தான் இங்கே ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒற்றுமையாக குறுத்து விட்டு கிளகிளையாக வெடிச்சிருக்கு, ஒட்டாமல் ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குலைஞ்சதுன்னா வளர முடியுமான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நமக்கு தான். அந்த ஒற்றுமையாக நின்னா தான் நம்ம வளர முடியும், உயர முடியும். அப்போ அதுக்கு கூடணும். அதுக்காக தான் இந்த மாநாடு. கண்டிப்பாக. திரு சீமான் அவர்கள் உங்களுடைய திருவாயாலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் இன சொந்தங்கள், எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள், இது ஒரு கட்சியின் மாநாடு என்று கருதாமல் ஒரு பெரும் கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நடத்தும் மாநாடு. இது நம் இனத்தின் திருவிழா. நாம் எல்லோரும் கூட வேண்டும். ஏன்னால் இப்போ ஒரு கோயில் திருவிழாவிற்கு நாம் எப்படி கூடுவோமோ அப்படி இது நம் இனத்தின் திருவிழா. இங்கே நம்ம எல்லோரும் கூடி காட்டணும். நான் என்றால் நான் இல்லை, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பா, என்னுடைய பாட்டி, என்னுடைய தாத்தா, என்னுடைய தங்கை, என்னுடைய தங்கையின் கணவர், என் குடும்பமே, எனக்கு என்னுடைய மனைவினா என் மனைவியுடைய அம்மா, மனைவியுடைய அப்பா, என் தாத்தா, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவருடைய சொந்தங்கள் எல்லாம். அப்படின்னு நான் என்றால் என் பரம்பரையே வரணும். அப்படி வந்து கூடி காட்டணும். என் இனத்துக்கு ஒன்றானால் நாங்கள் அவ்வளவு கிளர்ந்து சினந்து எழுவோம் என்றது காட்டணும். அதுக்கான இது மாநாடு. இதையே உங்கள் அன்பு பிள்ளை உங்களுக்கு அன்போடு அழைக்கிற இதையே அழைப்பாய் எடுத்து எல்லோரும் வாருங்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் இது கூடணும். அந்த கட்சியின் மாநாடுங்கிறத விடுங்க. நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்களின் மாநாடு, அதை கவனத்தில் கொண்டு. ஏன்னா நீங்கள் நாம் தமிழர் என்றாலே அது ஒரு ஏதோ இனவெறியர்கள் போல் நீங்கள் பார்க்குறீங்க. மாட்டுக்கு ஆட்டுக்கு மாநாடு நடத்திய பிள்ளைகள், மரத்திற்கு பேசிய பிள்ளைகள், மலை கடலுக்கு பேசிய பிள்ளைகள், எங்களைப் போல எலும்பும் நரம்பும் ரத்தம் சதையும் இருக்கிற சக மனிதர்களை வெறுப்போம் என்று சொல்லுது, நேசிக்காமல் வெறுப்போம் என்று சொல்வது தமிழ் பேரினத்திற்குன்னு இருக்கிற அந்த பெருமை மிக்க ஒரு மாண்பு இருக்குது. அதை சிதைப்பதான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் உலகந்தளவி நேசித்து நின்ற பிள்ளைகள், அதுவும் உலகில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசித்த உயிர்மை நேயர்கள். அதனால் நீங்கள் இந்த மாநாடு, இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி மலரணும்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்குமான மாநாடு. அதனால் நீங்கள் அவசியம் வாங்க. நாம் எல்லோரும் கூடுவோம். திருச்சியில் கூடுவோம், திருப்பத்தை நாடுவோம். திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே திருச்சியில் திரள்வோம். அதுதான் இது. அதுக்காக தான் இந்த அழைப்பை நான் அன்போடு விடுக்கிறேன். 21 மாலை சரியாக 3 மணிக்கு திருச்சியில் நான் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருப்பேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களையும் மக்களுக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.